சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்த கண்டித்து நம்ம தளபதி காட்டமா ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. அதாவது தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. கைது செய்யப்பட்டவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என அரசை வலியுறுத்துகிறேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி அறிக்கை கொடுத்திருக்காரு. தென் கைது செய்யப்பட்ட நபர் திமுகவுல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு. சோ அதை மறைக்கிறதுக்காக கைது செய்யப்பட்ட நபர் தப்பிச்சு ஓடும்போது வழுக்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி காலையும் கையும் உடைச்சு மாவு கட்டு போட்டிருக்காங்க. சோ இது பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது. எப்படின்னா அவர் கொடுத்த போஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாவமா அடிபட்ட மாதிரி. தென் நியூஸ் மீடியாவும் இவர் திமுக நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நியூஸ் மீடியா எந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேற்கு வங்காளம் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவத்துக்கு பேசின நிறைய பேர் தமிழ்நாட்டுல இப்படி நடந்த சம்பவத்துக்கு எதுவுமே பேசாம இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் என்ன ரகணும் கூட தெரியல. பட் ஒண்ணே ஒண்ணு, இங்க யாருமே மக்களுக்காக அரசியல் பண்ணல, அவங்களுக்காக தான் அரசியல் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. சோ இது மாதிரியான அரசியல்வாதிகளும் ஆட்சிகளும் தூக்கி எறியணும் மக்கள். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026லயாவது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுதான்னு. அண்ட் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.